வணக்கம் நண்பர்களே, நான் உங்களது பாசத்திற்குரிய நண்பன் கடிகை அருள்ராஜ். நான் எழுதிய கடல் நீர் நடுவே என்ற நாவலிலிருந்து கடைசி 4 அத்தியாயங்களை என்னுடைய குரல் பதிவின் மூலம் உங்களிடம் கேட்கத் தருகிறேன். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அன்று 2011ஆம் வருடம் ஜூன் 14ஆம் தேதி கேரளாவில் மீன்பிடித்து கொண்டிருக்கும் அனைத்து விசைப்படகுகளும் கரையில் வந்து சேர வேண்டிய நாள். ஏனென்றால் அடுத்த நாளான ஜூன் 15ஆம் தேதியிலிருந்தே கேரளா முழுவதும் 45 நாட்கள் விசைப்படகின் மீன்பிடி தடை காலம் ஆரம்பமாகிவிடும். அதனால் ஜூன் 14ஆம் தேதி இரவு 12 மணிக்குள் அனைத்து விசைப்படகுகளும் கண்டிப்பாக கரை திரும்ப வேண்டும். கொச்சியிலிருந்து வடக்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முனம்பம் விசைப்படகு துறைமுகம். இங்கே ஓடும் காயல் கடலிலே சங்கமிப்பதால் விசைப்படகுகள் கடலிலிருந்து காயலுக்குள் வருவதும் காயலிலிருந்து கடலுக்குள் செல்வதுமாக இருக்கும். இது ஒரு இயற்கையான துறைமுகம். இங்குள்ள விசைப்படகுகள் கடலுக்குள் சென்று விட்டால் ஏறக்குறைய 8 அல்லது 10 நாட்கள் கழித்துதான் கரையில் வந்து சேரும். இந்த விசைப்படகுகளில் தொழில் செய்யும் பெரும்பாலானவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடலோர மக்கள். அன்றைய தினம் தொழில் செய்வதற்கு கடைசி நாளானதால் கடலில் இருந்த விசைப்படகுகள் தொழில் செய்வதை முடித்து கொண்டு முனம்பம் காயலை தேடி வந்து கொண்டிருந்தன. அன்று வழக்கத்திற்கு மாறாக காயலும் கடலும் சங்கமிக்கும் ஆழியில் 3 கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே கடல் அலைகள் ஆக்ரோஷமாக ஓங்கி அடித்து கொண்டிருந்தன. இன்னும் கரை திரும்ப வேண்டிய விசைப்படகில் இருந்தோர் கடலின் அகோரத்தை பார்த்து திகைத்து போயினர். அன்றைய தினம் சுமார் 10 அல்லது 15 விசைப்படகுகள் தான் கரைக்கு வர வேண்டியது இருந்தது. அதில் ஒரு விசைப்படகுதான் சமுத்ரா. எப்படியாவது காயலுக்குள் சென்று கரை சேர்ந்து விட வேண்டுமே என்ற நோக்கத்தோடு அனைத்து விசைப்படகுகளும் அலையில் சறுக்கி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாதவாறு சுமார் 500 மீட்டர் இடைவெளி விட்டு ஒன்றன் பின் ஒன்றாக மடக்கி அடிக்கின்ற அந்த ஆழி அலைகளினூடே விசைப்படகுகள் காயலுக்குள் வரத் தொடங்கின. முதலாவது வந்த விசைப்படகு கடல் அலையில் சிக்கியது. இருந்தாலும் அது அதிக வேகத்தில் அலையோடு சேர்ந்து சறுக்கி அங்குமிங்கும் அசைந்து வெகு சிரமப்பட்டு காயலுக்குள் வந்துவிட்டது. இரண்டாவது சமுத்ரா என்ற விசைப்படகு வந்தது. இந்த விசைப்படகு முதல் அலையிலேயே சிக்கி மிகவும் வேகமாக சறுக்கி ஓடி கட்டுப்பாட்டை இழந்து அங்குமிங்குமாக ஆடி அசைந்ததில் வீல்ஹவுஸில் அருகே நின்று கொண்டிருந்த சேசெடுமை என்ற தொழிலாளி நிலை தடுமாறி கடலிலே விழுந்து விட்டார். ஐயோ, சேசெடுமை கடலில் விழுந்துட்டாரு என்று விசைப்படகின் முன்தளத்தில் நின்று கொண்டிருந்த தொழிலாளர்கள் உரக்க கத்தினார்கள். உடனே கேப்டன் கடலில் விழுந்தவரை காப்பாற்ற நினைத்து படகை திருப்ப முயன்றார். ஆனால் அடுத்ததாக வந்த வேறொரு ராட்சத அலை படகை அடித்து தன் வழியில் கரை நோக்கி 200 மீட்டர் அளவுக்கு கொண்டு சென்று விட்டது. சேசெடுமையோ இப்பொழுது தொலைவில் ஆழ்கடலில் திணறியபடி நீந்தி கொண்டிருந்தார். கேப்டன் மீண்டும் அவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் படகை திருப்பும் வேளையில் டீசல் பற்றாக்குறையினால் படகின் இயந்திரம் ஏர்லாக்காகி செயலிழக்கும் தருவாயில் இருந்தது. இக்கட்டான இந்நிலையில் ஓங்கி அடிக்கின்ற அலையை எதிர்கொண்டு கடலில் விழுந்த சேசெடுமையை தேடி போனால் படகு நிச்சயம் ரோலிங் ஆகும். அப்பொழுது டீசல் சப்ளை இயந்திரத்தில் சரிவர கிடைக்காமல் இயந்திரம் நின்றுவிட்டால் பேராபத்தை சந்திக்க நேரிடும் என்று உணர்ந்த கேப்டன் பின்னால் வந்து கொண்டிருந்த விசைப்படகினரை வயர்லெஸ் மூலம் தொடர்பு கொண்டார். எங்கள் போட்டிலேருந்து ஒரு ஆள் கடலில் தவறு விழுந்துட்டாரு, எங்களுக்கு டீசல் காலியாகி இன்ஜின் நிற்க போகுது, அதனால் நீங்கள் வரும்போது அவரை எப்படியாவது காப்பாற்றிட்டு வாங்கப்பா என்று வேண்டுகோள் விடுத்தார். கடலிலிருந்து காயலுக்குள் வரவேண்டிய அனைத்து விசைப்படகினரும் வயர்லெஸ் மூலம் அந்த செய்தியை கேட்டனர். அப்பொழுது அந்த வழியே வந்த தரணி என்ற விசைப்படகில் உள்ளோர்
கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் சேசெடுமையை பார்த்ததும் அவர் அருகே வந்து ஒரு கயிறை வீசி, ஏ பெரியாளே, இந்த கயிறை பிடிங்க என்று கூற அவரும் அதனை பிடித்து கொண்டார். அப்பொழுது வந்த உயரமான ராட்சத அலை படகில் பலமாக ஓங்கி அடித்தது. இதனால் படகு நிலை தடுமாறி அலையோடு சேர்ந்து சறுக்கி ஓட, கயிறை பிடித்திருந்த சேசெடுமையின் மூக்கிலும் வாயிலும் தண்ணீர் ஏறியது. அவரால் நீந்த முடியாமல் மூச்சு திணறி கயிறை விட்டுவிட்டார். கேரளாவில் கடலிலே சங்கமிக்கும் அனைத்து காயல்களிலும் ஒவ்வொரு நாளும் கடல் நீர் ஏற்றம் இறக்கம் என்று உண்டு. சேசெடுமை விழுந்த நேரம் தண்ணீர் காயலிலிருந்து அதிக வேகமாக இறங்கிக் கொண்டிருந்தது. கடலிலே நீரோட்டமும் ஆழத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. சேசெடுமையால் எதிர் நீச்சல் போட்டு நீந்தி கரைக்கு வர முடியவில்லை. சேசெடுமையை காப்பாற்ற முயன்ற தரணி விசைப்படகில் உள்ளோர் மீண்டும் கடலினுள் சென்று அவரை காப்பாற்றுவது இயலாத காரியம் என எண்ணினர். முயன்றால் ஒருவேளை விசைப்படகிற்கும் அதில் இருப்பவர்களுக்கும் ஆபத்து நேரிடலாம் என்று தயங்கி கடலுக்குள் செல்லாமல் காயலிலேயே கீயரில் நியூட்ரலில் போட்டுவிட்டு நின்றுவிட்டனர். கடலில் தத்தளித்து கொண்டிருந்த சேசெடுமையை இப்பொழுது விசைப்படகுகள் செல்ல முடியாத மேடு பள்ளமான ஆபத்து நிறைந்த பகுதியில் நீரோட்டம் கொண்டு சென்று விட்டது. அடுத்தடுத்து காயலை நோக்கி வந்து கொண்டிருந்த விசைப்படகில் இருந்தோர் சேசெடுமையை பார்த்தபோதிலும் அவர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த அளவுக்கு விசைப்படகுகள் செல்ல முடியாத ஆபத்தான திட்டை பகுதிக்குள் சேசெடுமை இழுத்துச் செல்லப்பட்டார். இந்த திட்டை கடல் பகுதியில் கடல் சாந்தமாக இருக்கும் நேரத்திலும் லேசாக அலை அடித்து கொண்டுதான் இருக்கும். காற்று பலமாக வீசும் வேளைகளில் அலை கொடூரமாக அடிக்கும். ஆழம் குறைவான இப்பகுதிகளில் விசைப்படகுகள் சென்றால் ஆழியின் பக்கவாட்டில் போடப்பட்டுள்ள கடலரிப்பு தடுப்புச் சுவர்களில் மோதி படகு சிதைந்து போகலாம். ஆகவே அங்கு எந்த படகும் செல்லாது. எனவேதான் மூன்றாவதாக வந்த விசைப்படகில் உள்ளவர்களும் சேசெடுமையை மீட்க முடியாமல் சோகத்துடன் நின்றனர். அவ்வேளையில் ஒரு மிகப்பெரிய அலை வந்து அவர்களின் படகை கரைக்கு அடித்து கொண்டு சென்றது. ஆரம்பத்தில் சேசெடுமையை மீட்க கயிறு போட்டு கொடுத்த தரணி என்ற விசைப்படகில் சேசெடுமையின் உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் உள்ள சேசெடுமையின் வீட்டிற்கு செல்போனில் சேசெடுமை கடலில் விழுந்ததையும் கடல் சீற்றத்தினால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்பதையும் வருத்தத்தோடு சேசெடுமையின் மனைவிக்கு தெரிவிக்க அங்கே அழுகையும் ஒப்பாரியும் ஆனது. சேசெடுமையின் வீட்டில் அழுகுரல் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் திரண்டு வர துவங்கினர். சேசெடுமை காணாமல் போன விவரம் அறிந்து அனைவரும் மனம் வருந்தி கடவுளிடம் கூக்குரலிட்டு பிரார்த்தித்தனர். கடலில் பதட்டமான நிமிடங்கள் சேசெடுமைக்கு மட்டுமல்லாமல் சேசெடுமையை காப்பாற்ற எண்ணியவர்களுக்கும் நகர்ந்து கொண்டிருக்க, அடுத்து வந்த 4வது 5வது விசைப்படகினர் கண்களில் சேசெடுமை தென்படவே இல்லை. அவர்களின் படகுகளும் காயலில் மற்ற 3 விசைப்படகுகளுடன் சேர்ந்து நின்றன. சேசெடுமை தவறிய சமுத்திரா படகின் கேப்டன் துக்கம் மிகுந்தவராய் தமது மீன்களை ஏலமிடும் தரகரை செல்போனில் அழைத்து, ஐயா, எங்களுடன் கடலுக்குள் மீன்பிடிக்க வந்தவர்களுள் ஒருவர் கடலில் விழுந்து விட்டார். எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அலை கொடூரமாக அடிப்பதால் எங்களுக்கு பின்னால் வந்த விசைப்படகினரும் எவ்வளவோ முயன்றும் அவரை மீட்க முடியவில்லை. சேசெடுமையை காப்பாற்ற வேறு ஏதாவது வழி உண்டா என்பதை மலையாள மொழியில் அவரிடம் கேட்டார். அவர்களின் தரகரும் அரசாங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விவரத்தை சொன்னார். அரசாங்க அதிகாரிகளும் அரசு பாதுகாப்பு விசைப்படகை அனுப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். இதெல்லாம் நிகழ்வதற்கு ஒரு நாள் முன்னர், அதாவது ஜூன் 13ஆம் தேதியே அன்னைமரி என்ற விசைப்படகினர் கரைக்கு வந்தனர். இவர்கள் பிடித்து வந்த மீன்களையெல்லாம் விற்றுவிட்டு மறுநாள் ஜூன் 14ஆம் தேதி விசைப்படகின் ப்ரொப்பல்லர் பழுது பார்க்கும் வேலைக்காக காலை 9 மணியளவில் ஏர்டில் ஏற்றி வேலை பார்ப்பதற்கு
யார்டின் அருகில் தயார் நிலையில் நிறுத்தியிருந்தான் அன்னை மரி கேப்டன் அமல்ராஜ். இவருடைய படகை கரையில் ஏற்றப் போகும் வேளையில் யார்டில் படகை ஏற்றும் இயந்திரம் பழுதாக அதை யார்டில் உள்ளவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். 9 மணிக்கே ஏற்றப்பட வேண்டிய படகு 10:30 மணியாகியும் கரையில் ஏற்றப்படவில்லை. இன்னும் 15 நிமிடத்திற்குள் சரியாகிவிடும், அதன் பிறகு உங்கள் விசைப்படகை கரையில் ஏற்றிவிடுவோம் என்று யார்டு முதலாளி அன்னை மரி கேப்டன் அமல்ராஜிடம் சொன்னார். இந்த நேரத்தில்தான் அன்னை மரி கேப்டன் அமல்ராஜின் அலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. எங்கள் போட்லேருந்து ஒரு ஆள் கடலில் விழுந்து ஆள் கிடைக்கல, நீ உடனே அன்னை மரி போட்டை அழியின் பக்கத்தில் கொண்டு வா என்று சமுத்திரா படகின் கேப்டன் சொன்னார். இந்த சமுத்திரா அன்னை மரி விசைப்படகுகள் ஒன்றாக தொழில் பார்க்கும் கூட்டு விசைப்படகுகள். அன்னை மரி கேப்டன் அமல்ராஜ் யார்டு முதலாளியிடம், எங்கள் கூட்டு படகிலிருந்து ஒருவர் கடலில் விழுந்து தவறிவிட்டாராம், எங்கள் படகை அங்கே அழைத்தார்கள், அங்கே சென்றுவிட்டு உடனே வந்து விடுகிறோம், வந்ததும் எங்கள் படகை கரையில் ஏற்றுங்கள் என்று கூறிவிட்டு தனது சக தொழிலாளர்களிடம், நம்ம கூட்டு போட்டு சமுத்திராவில் ஒரு ஆள் கடலில் விழுந்துட்டாராம், ஆள் இதுவரை கிடைக்கலையா, நம்ம போட்டை அங்கே கொண்டு போகணும்னு ஃபோன் பண்ணாங்க என்று கூறினார். தொழிலாளர்களும் ஆளை காப்பாற்றுவோம் வாங்கப்பா என்று அத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்தனர். அன்னை மரி கேப்டன் அமல்ராஜ் தாமதிக்காமல் விசைப்படகை காயலும் கடலும் சங்கமிக்கும் இடத்திற்கு கொண்டு சென்றார். காயலில் 9 விசைப்படகுகள் ஒன்றன் பக்கம் ஒன்றாக நின்று கொண்டிருந்தன. அவைகளோடு அரசு அதிவேக உயிர்காக்கும் விசைப்படகும் நின்று கொண்டிருந்தது. அனைவரும் சேசெடுமையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற ஆவலுடன் நின்றனர். ஆனால் ஓங்கி சுருட்டி அடிக்கும் கடல் அலைகள் இவர்களை முன்னேற விடவில்லை. அரசின் அதிவேக விசைப்படகில் 5-6 பேர் இருந்தார்கள். இந்த மாதிரி கொடூரமான அலையை அரசு அதிவேக விசைப்படகு கேப்டனும் இதுவரை எதிர்கொண்டிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் கடலினுள் செல்ல பயந்து செய்வதறியாது திகைத்து நின்றனர். அன்னை மரி விசைப்படகினர் சமுத்திரா விசைப்படகின் அருகில் வந்து சேசெடுமை எங்கே விழுந்தார் என்ற முழு விவரத்தையும் கேட்டுவிட்டு ஒற்றை விசைப்படகாக துணிந்து சீறி எழும்பி சுருட்டி அடிக்கும் அலையை நோக்கி விசைப்படகை செலுத்தினார் அன்னை மரி கேப்டன் அமல்ராஜ். சிறிய மழை தூறலுடன் காற்றும் பலமாக வீசிக்கொண்டிருந்தது. அலையை நோக்கி விரைந்த அன்னை மரி விசைப்படகு சிங்கத்தின் குகை வாயிலில் அகப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல மிகப்பெரிய அலையை எதிர்கொண்டது. ஆனாலும் மனம் தளரவில்லை. அலையை கடந்து படகு முன்னேறியது. விசைப்படகின் முன்பகுதியில் ரூபனும் சகாயமும் பாபுவும் தூண்களை பலமாக பற்றி பிடித்து கொண்டு கம்பீரமாக வீரத்தோடு நின்றனர். தாசன் கேப்டனுக்கு தைரியமூட்டி கொண்டு அருகில் நின்று கொண்டிருந்தார். மீதமுள்ளவர்கள் வீலஸில் இருந்து கொண்டு சேசெடுமை தெரிகிறாரா என்று தேடிக்கொண்டிருந்தனர். விசைப்படகு அலையை சந்திக்கும் போது கவனமாக கையாள வேண்டும். சிறிய தவறு ஏற்பட்டாலும் அலை விசைப்படகை மூழ்கடித்துவிடும். அலை வருவதைக் கண்டு பயந்து வேகத்தை குறைத்தாலோ அல்லது கியரை நியூட்ரலில் போட்டாலோ நிச்சயம் படகு ஆபத்தில் மாட்டிவிடும். படகை அலை பின்னோக்கி தள்ளினால் படகு குறுக்காக சென்று அப்படியே கவிழ்ந்துவிடும். அன்னை மரி விசைப்படகு வீறு கொண்ட அலையை நோக்கி முன்னேறியது. முதலில் எதிர்கொண்ட ராட்சத அலை விசைப்படகில் மடக்கி அடிக்க கேப்டன் படகை சற்றே அதிகமான வேகத்தில் நேராக முன்னோக்கி செலுத்தினார். விசைப்படகு அலையை கீறிக்கொண்டு செங்குத்தாக மேலே ஏறி அலையின் மறுபக்கம் பொத்தென்று விழுந்தது. ஏறி விழும்போது முன்பக்கம் நின்ற இளைஞர்களின் கால்கள் 1-2 வினாடிகள் அந்தரத்தில் ஊஞ்சலாடியது. எனினும் கைகள் தூணை பலமாக இறுக பிடித்து கொண்டிருந்தன. அலை வீல்ஹவுஸின் மேல் பாகம் வரை சிதறி அடித்தது.
வீல்ஹவுஸில் திறந்திருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக சென்ற நீரால் உள்ளறை அனைத்தும் நனைந்து போயின. அனைவரும் முகங்களில் பட்ட கடல் தண்ணீரை கைகளால் துடைத்துவிட்டு அடுத்து வரும் அலையை எதிர்கொள்ள தயாராக நின்றனர். அந்நேரத்திலும் முன்பக்கம் நின்ற இளைஞர்கள் தவறிய சேசெடுமையை தேடுவதிலேதான் குறியாக இருந்தனர். தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்த அலைகள் அதைவிட சிறிய அலையாகவே இருந்தன. அதை சுலபமாக சமாளித்து முன்னோக்கி செலுத்தி கொண்டிருந்தார் கேப்டன். திடீரென மீண்டும் ஒரு ராட்சத அலை படகின் முன்னே உயர்ந்து வந்தது. முதலில் வந்த அலையை விட இது பெரியது. அந்த அலை ஓங்கி விசைப்படகில் அடித்தது. அதையும் முதலில் கையாண்டதைப் போல்தான் விசைப்படகின் முன் பகுதியை அலையின் நேர் எதிரே வைத்து கொண்டு சற்று அதிகமான வேகத்தில் படகை செலுத்தினார். அலையின் வீரியத்தால் படகு ஒரு வினாடி பின்னோக்கி வருவதை அறிந்த கேப்டன் படகின் வேகத்தை மேலும் அதிகரித்தார். இப்பொழுது படகு ஓங்கி சுருட்டி அடித்த அலை மீது வேகமாக ஏறி பொத்தென்று விழப்போகும் வேளையில் படகின் வேகத்தை கட்டுப்படுத்தினார். ஆனாலும் அதிக சத்தத்துடன் தான் அலையின் மறுபக்கம் படகு விழுந்தது. அப்போது விசைப்படகில் உள்ள ஐஸ் ஸ்டோரேஜை தாங்கி பிடிக்கும் 2 ஆங்கிலேயர் பட்டைகள் வெல்டிங் விட்டு டமார் என்ற சத்தத்துடன் ஐஸ் ஸ்டோரேஜின் அடியில் விழுந்து கிடந்தன. விசைப்படகின் முன்தளத்தில் தூணோடு கட்டி வைத்திருந்த வலைகள் கட்டுகள் அறுபட்டு படகில் சிதறி கிடந்தன. குடிப்பதற்காக வைத்திருந்த நல்ல தண்ணீர் இருந்த 500 லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்கில் ஒன்று உடைந்து உருண்டு அங்குமிங்குமாக சென்றது. மற்றுமுள்ள பொருட்களெல்லாம் கலவரம் முடிந்த இடத்தில் சிதறி கிடக்கும் பொருட்களைப் போல ஆங்காங்கே சிதறி கிடந்தன. வீல்ஹவுஸ் இப்பொழுது கூடுதலாக நனைந்து போனது. இருந்தவர்கள் அனைவரும் முழுமையாக நனைந்தாலும் தூண்களை பலமாக பிடித்து கொண்டு நின்றார்கள். கேப்டன் சுதாகரித்து கொண்டு படகை முன்னோக்கி அதிக வேகத்தில் செலுத்தினார். காயலின் தண்ணீர் இறக்கத்தையும் கடலின் நீரோட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த திசையில்தான் நாளை கடல் நீரோட்டம் கொண்டு சென்றிருக்கும் என்று கணித்து அந்த திசையிலே விசைப்படகை செலுத்தி அவரை தேட ஆரம்பித்தார்கள். அன்றைய தினம் தொழில் செய்வதற்குரிய கடைசி நாளானதால் கடலிலிருந்து காயலை நோக்கித்தான் விசைப்படகுகள் செல்லுமே தவிர கடலுக்குள் ஒரு விசைப்படகும் செல்லாது. ஆகவே கரை திரும்பி கொண்டிருந்த வந்தனம் என்ற விசைப்படகினர் அன்னைமரி விசைப்படகு காயலில் இருந்து கடலுக்குள் செல்வதை கவனித்து வயர்லெஸ் மூலம் அதன் காரணத்தை கேட்டறிந்து கொண்டு அவர்களும் கடலில் தவறிப்போன சேசெடுமையை தேடத் தொடங்கினார்கள். அதில் ஒருவர் சுட்டி காட்டி, அண்ணா, ஒரு ஆளை போல தெரியுது என்றார். 2 விசைப்படகுகளும் அந்த திசையை நோக்கி விரைந்தன. சற்று அருகில் சென்று பார்த்தபோது அங்கே டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தது. 2 விசைப்படகுகளும் ஏமாற்றமடைந்து மீண்டும் அங்குமிங்குமாக தேடி அலைந்தன. 20 நிமிடங்கள் கழிந்தன. வந்தனம் விசைப்படகு கேப்டன் அன்னைமரி கேப்டன் அமல்ராஜிடம், கடலில் விழுந்தவர் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை, அலையில் மாட்டி மூழ்கி இருப்பார், அழியிலும் கடல் அலை வர வர பலமாக அடிச்சுட்டு இருக்கு, நாங்கள் காயலுக்கு உள்ளே போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கரை நோக்கி புறப்பட்டு போயினர். அன்னைமரி விசைப்படகு மீண்டும் தனிமையானது. காயலில் நின்று கொண்டிருந்த தரணி விசைப்படகில் இருந்த சேசெடுமையின் உறவினர் 2வது முறையும் சேசெடுமை கிடைக்கவில்லை என்று செல்போனில் தெரியப்படுத்த அச்சம் கலந்த துயரத்தில் கணவனை இழந்த விதவையைப் போல சேசெடுமையின் மனைவி ஓலமிட்டழுதாள். தகப்பன் நமக்கு இனி இல்லாமல் போய்விட்டதே என்று 2 பிள்ளைகளும் கதறி அழுதனர். குடும்பங்களில் உள்ளவர்கள் துயரம் மேலிட்டு கதற அந்த வீடே சோகமயமாகி போனது. முனம்பத்தில் கரை நெடுகிலும் சேசெடுமையை மக்கள் தேடி பார்த்து கொண்டிருந்தனர். பலரும் செல்போனில் தொடர்பு கொண்டு சேசெடுமை கிடைச்சிட்டாரா என்று அமல்ராஜிடம் கேட்டுக்கொண்டே இருந்தனர்.
சேசெடுமையின் வீட்டிலிருந்து உறவினர்கள் சமுத்ரா கேப்டனுக்கு ஆள் கிடைச்சதா என்று நிமிடத்திற்கு ஒரு முறை அழுது கேட்டுக்கொண்டே இருந்தனர். அன்னை மரி விசைப்படகில் உள்ளவர்களும் மீண்டும் ஒற்றை விசைப்படகாக அங்குமிங்குமாக தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். கடலில் குதித்து விளையாடும் டால்பின்கள் 2 முறை மீண்டும் ஏமாற்றத்தை கொடுத்தன. உலர்ந்த தொண்டுள்ள தேங்காயும் மிதந்து வந்த தென்னை மட்டையும் கூட சில முறை ஏமாற்றத்தையே அளித்தன. தொழிலாளர்கள் ஒவ்வொருவரின் கணிப்பிலும் சென்று ஒவ்வொரு திசையிலும் ஓடிப்போய் பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது படகில் உள்ள அனைவரும் சற்று சோர்ந்தே காணப்பட்டார்கள். கேப்டன் அமல்ராஜ் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவன் என்பதால் தகப்பனை இழந்த பிள்ளைகள் படும் துயரத்தையும் கணவனை இழந்த மனைவி படும் துயரத்தையும் அவரால் நன்கு உணர முடிந்தது. 2 பிள்ளைகளுக்கும் தகப்பனை உயிரோடு கொண்டு போய் காட்ட முடியவில்லையே, மனைவிக்கு அவள் கணவனை உயிரோடு காண்பிக்க முடியவில்லையே என்ற ஆழ்ந்த கவலையால் படகை அப்படியே நிறுத்திவிட்டு கண்களை மூடி இறைவனை மனதிலே தியானிக்க ஆரம்பித்தார். இறைவா, இவர் உயிரோடு இருந்து கடலிலே தத்தளித்து கொண்டு இருப்பாரேயானால் எங்கே இருக்கிறார் என்று செல்ல பிள்ளை எனக்கு காண்பித்தருளும் என்று உள்ளம் உருகி தியானித்து கொண்டிருக்கும் போது விசைப்படகின் முன்பகுதியில் கொம்பின் அருகே நின்று கொண்டிருந்த ரூபன், ஸ்ராங்கே, கடைசியா ஒரு தடவை கரையை தேடி கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம், போட்டை ஓட்டிட்டு வாங்க என்றான். கேப்டன் மறுக்கவில்லை. படகு அவன் சுட்டி காட்டிய திசையை நோக்கி ஓடியது. இது இறுதியான முயற்சி. இந்த முயற்சி தோல்வியடைந்தால் வேறு வழியில்லாமல் படகை காயினின் உள்ளே செலுத்திவிட வேண்டியதுதான். விசைப்படகு ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கரையை நோக்கி ஓடி வாங்க என்று அவன்தான் மீண்டும் கூறுகிறான். படகு இன்னும் கரையை நோக்கி ஓடுகிறது. இந்த இடம் வரை ஏற்கனவே 2 முறை பார்த்து விட்டார்கள். இதற்கு மேலும் கரையில் போனால் அலை சில சமயம் சுருட்டி அடித்து இவர்களை ஆபத்தை ஏற்படுத்தலாம். இக்கட்டான இவ்வேளையில் ரூபன் வெகு தொலைவில் ஓர் இடத்தை சுட்டி காட்டி, ஒரு கருப்பு போல ஏதோ தெரியுது, நல்லா கூர்ந்து பாருங்க என்று பக்கத்தில் உள்ள சகாயத்திடம் கூறினான். கூர்ந்து கவனித்த சகாயத்திற்கு அந்த கருப்பு தென்படவில்லை. காண்பித்த இடம் தூரமாக இருந்தது மட்டுமல்ல, கடல் மேடு பள்ளமாக அகோரமாய் தெரிந்தது. அந்த இடத்தை ரூபன் மீண்டும் சுட்டி காட்டி, இன்னும் கொஞ்சம் கரையை நோக்கி படகை ஓட்டிட்டு வாங்க என்று கண்கள் அதை விட்டு விலகாதவனாய் சொன்னான். கேப்டனும் விசைப்படகை கரையை நோக்கி செலுத்தினார். இப்பொழுது சகாயமும் ஆழ போலதான் தெரியுது என்று சந்தேகத்துடன் கூறவே, இன்னும் கொஞ்சம் கரையை நோக்கி படகு செல்கிறது. இன்னும் படகை கரையை நோக்கி செலுத்தினால் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். கையாள்வதில் கொஞ்சம் தவறு ஏற்பட்டாலும் விசைப்படகிற்கும் அதில் இருக்கும் ஆட்கள் அனைவருக்கும் ஆபத்துதான். காயலின் நேரே உள்ள கடலில் படகு அலையோடு சேர்ந்து சறுக்கி கரை தேடி ஓடினால், ஸ்டீரிங்கை நேராக பிடித்து கண்ட்ரோலில் வைத்து கொண்டால் படகு காயலில்தான் செல்லும். ஆனால் இப்பொழுது படகு காயலின் நேரேயுள்ள பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது. இந்த இடத்தில் அலை அடித்து படகு அலையோடு சேர்ந்து கரை நோக்கி ஓடி வந்தால் படகை திட்டை பகுதிக்கு கொண்டு செல்லும். விசைப்படகையும் சின்னாபின்னமாக்கிவிடும். அன்னைமரி விசைப்படகை வாங்கியதில் ஏற்பட்ட கடன் இதுவரை சரியாக தீரவும் இல்லை. இருப்பினும் யாரோ ஒருவரின் உயிரை காப்பாற்ற இந்த அன்னைமரி விசைப்படகையும் அதில் இருக்கும் 10 ஆட்களின் உயிரையும் பணயமாக வைத்து நடத்தும் போராட்டம் இது. இப்பொழுது கேப்டன் வீல்ஹவுஸில் இருந்த மகேஷிடம், விலங்கே இருந்து மடக்கி அடிச்சது அலை ஏதாவது வந்தா உடனே சொல்லு என்று அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அதற்கு காரணமும் உண்டு. மடக்கி அடிக்கின்ற அலை கொஞ்சம் தூரத்தில் வந்து கொண்டிருந்தால் கரை நோக்கி செல்லும் படகை ஆழ்கடல் நோக்கி வேகமாக திருப்பி அலையை நேர் எதிரே சந்திக்க வேண்டும். படகு குறுக்கே சென்றால் அலை படகை அப்படியே கவிழ்த்துவிடும். மகேஷும் அவனது பொறுப்பிலே கவனமாக இருந்தான்.
படகு கரையை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ரூபன், அது ஆளுதான் என்று தீர்க்கமான குரலில் சொன்னான். சகாயமும், ஆளுதானப்பா என்று சப்தம் போட்டு சொன்னான். முன்பக்கம் நின்ற பாபுவும், ஆமா ஆளேதான் என்று மெய் சிலிர்க்க கத்தினான். கேப்டனும் ஆளை பார்த்து விடவே இயந்திரத்தில் இருந்த முழு வேகத்தையும் அதிகரிக்க செய்தார். அலையையும் இவர்கள் உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் சேசெடுமையை நோக்கி சீறி பாய்ந்து சென்றது விசைப்படகு. இவர்களுக்கு சாதகமாக ஆபத்தை விளைவிக்கும் பெரிய அலை ஒன்றும் அந்நேரம் வரவில்லை. அவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் படகில் இருந்த அத்தனை பேருக்குமே இருந்தது. கேப்டன் தொழிலாளர்களிடம், ஆளின் பக்கத்தில் போன உடனே 2 பேர் தண்ணியில் குதித்து ஆளை பிடிச்சு கொண்டு வரணும் என்று கட்டளையிட்டு விட்டு நாயகத்திடம், கொஞ்சம் நல்ல தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு சூடாக்கு என்று சொல்லிவிட்டு ஆளின் பக்கத்தில் படகை ஓட்டி வந்தார். ஆம், சேசெடுமையேதான். கண்கள் சிவந்து, உடல் வலுவிழந்து, நீந்த முடியாமல் மூழ்கிவிடும் தருணத்தில் கடலிலே தத்தளித்து கொண்டிருந்தார். அவர் உற்சாகமடைய வேண்டுமென்று படகில் உள்ளவர்கள் சற்று தொலைவில் வரும்போதே கைகளை அசைத்து சத்தம் போட்டுக்கொண்டே நெருங்கி வந்தனர். தாசன் உடுத்திருந்த துணிகளை களைந்துவிட்டு ஜட்டியோடு வீல்ஹவுஸை விட்டு வெளியேறி வெளித்தளத்தில் வந்து நின்றார். கேப்டன் படகின் வேகத்தை குறைத்து ஆழ்கடல் திசை நோக்கி படகை திருப்பி சேசெடுமையின் பக்கத்தில் படகை நிறுத்தினார். படகு நிலையாக நிற்பதற்கு முன்னதாகவே தாசன் ஆளை காப்பாற்ற கடலில் குதித்தார். அடுத்த வினாடியே 5 பேர் ஒரே போல் கடலில் குதித்தார்கள். தாசன் நீந்தி சென்று சேசெடுமையின் வலக்கையில் அக்குள் பகுதியை தனது தோளிலே போட்டுக்கொள்ள, ரூபன் சேசெடுமையின் இடக்கையை தனது தோளிலே போட்டு கொண்டான். இருவருமாக சேசெடுமையை தாங்கி பிடித்து கொண்டு படகை நோக்கி நீந்தி வந்தார்கள். கடலில் குதித்த மற்றுள்ளவர்கள் அவர்களோடு இணைந்து நீந்தி படகின் அருகே வந்தனர். படகின் மேலிருந்து விக்டரும் நாயகமும் சேசெடுமையின் கைகளை பிடித்து தூக்க, தண்ணீரிலே கிடந்தவர்கள் அவரை மேல் நோக்கி தூக்கிவிடவும் செய்தார்கள். சேசெடுமையை படகில் ஏற்றியவுடன் சுயநிலவு இழக்கும் நிலை ஏற்பட்டது. உடனே தாசன் அவரை தட்டி தட்டி மயக்க நிலைக்கு போக விடாமல் கொஞ்சம் தண்ணீரை குடிக்க கொடுத்தார். விக்டர் அவரது உள்ளங்கைகளையும் சகாயம் அவரது கால் பாதங்களையும் கைகளால் தேய்த்து சூடாக்கி கொண்டிருந்தார்கள். பாபு டவலால் அவரது உடம்பை துடைத்து உப்பு நீரை நீக்கினான். படகு சிறிய அலைகளை கடந்த வண்ணம் ஆழ்கடல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. நாயகம் மிதமான சுடு தண்ணீரை கொண்டு வர, சேவியர் அதை வாங்கி சேசெடுமையின் தலை வழியாக ஊற்றி அவர் உடம்பை வெப்பமடையச் செய்தான். மகேஷ் அவரது தலையை துவட்டியும் உடம்பை துடைத்தும் கொடுத்தான். மார்ட்டின் தன்னுடைய ஒரு துணியை எடுத்து வந்து சேசெடுமைக்கு உடுத்த கொடுத்தான். இப்பொழுது அவரது நிலையில் கொஞ்சம் மாற்றம் தெரிந்தது. ஆனால் அவரால் பேச முடியவில்லை. படகு ஆபத்தான அந்த இடத்திலிருந்து ஆழ்கடல் பகுதிக்குள் சென்றுவிட்டது. அமல்ராஜின் செல்போன் மணி ஒலித்தது. எதிர்முனையில் சமுத்ரா கேப்டன். என்ன ஆச்சு, சேசெடுமை கிடைச்சாரா என்று கேட்க, அவரை காப்பாற்றிட்டோம், உயிரோடு கரைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னார். சமுத்ரா கேப்டன் உடனே சேசெடுமையின் வீட்டிற்கு தொடர்பு கொண்டு, உங்கள் கணவர் கிடச்சிட்டாரு, உயிரோடு தான் இருக்காரு, கவலைப்படாதீங்க என்று தகவலை தெரிவித்தார். துறைமுகத்தில் போலீஸ் ஜீப்பும் நின்று கொண்டிருந்தது. 1-2 பத்திரிகையாளர்களும் அந்த பெருங்கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். சேசெடுமையால் இப்பொழுது நன்றாக பேச முடிகிறது. தொடர்ந்து அவரில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு உடல்நிலை தேறி வந்தது. விசைப்படகு காயிலும் கடலும் சங்கமிக்கும் இடத்திற்கு விலங்கே இருந்து அழி வழியாக கரையில் ஓடி வந்து கொண்டிருந்தது. அழியில் கடல் அலை ஓங்கி மடக்கி அடித்து கொண்டே இருந்தது. அலை செல்லும் பாதையில் படகும் கரை நோக்கி வருகிறது. படகின் வேகத்தை விட அலைவரும் வேகம் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது மகேஷ் கேப்டனிடம், ஸ்ராங்கே, மிக பெரிய அலை வருது என்று சப்தம் போட, கேப்டன் திரும்பி பார்த்தார்.
மலைபோல் உயர்ந்து வந்தது ஓர் அலை. சேசெடுமையை பாதுகாப்பாக வீல் ஹவுஸில் உள்ளே வைத்திருந்தார்கள். இந்த நேரம் வேகமாக படகை ஓட்டினால் படகின் முன்பகுதியை அதிகமாக சறுக்கி தரையிலே குத்தி கவிழ்த்துவிடும். அமல்ராஜ் 2 மடங்கு மன வலிமையோடு படகின் வேகத்தை குறைத்து ஸ்டீரிங்கை நேராக பிடித்து நிலையாக நின்று கொண்டிருந்தார். அலை படகின் பின்புற வெளித்தளத்தில் ஓங்கி அடித்தது. வெளித்தளம் கடல் நீரால் நிறைந்து அதன் பக்கவாட்டில் உள்ள துவாரம் வழியாக வெளியேறியது. படகை அலை அதிக வேகத்தில் தாக்கி தள்ளாட வைத்தது. கேப்டன் ஸ்டீரிங்கை நேராக பிடித்து படகை திரும்ப விடாமல் பார்த்து கொண்டார். அலை படகின் நடுப்பகுதியை கடக்க முயலும்போது வேகத்தை அதிகரிக்கச் செய்து அலையோடு சேர்ந்து ஓடும்படி செய்தார். அதன் மூலம் அடுத்த அலைக்கு படகு பிடிகொடுக்காமல் கரை நெருங்க வழி ஏற்பட்டது. கேப்டனின் செல்போன் அதிக நேரம் அலறிக்கொண்டே இருந்தது. பேசினால் ஒழுங்காக அலையை கையாள முடியாது என்பதால் பேச முற்படவில்லை. காயலின் 2 பக்கங்களிலும் போடப்பட்ட தடுப்புச் சுவரின் மேலே நின்ற பொதுமக்களும் காயலின் உள்ளே காப்பாற்ற வர முடியாமல் நின்று கொண்டிருந்த படகுகளில் உள்ளவர்களும் இந்த படகு ஆபத்தில்லாமல் கரை சேர வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து படகு சிறு சிறு அலைகளில் சறுக்கியவாறே கரையை நெருங்கியது. அதன் பின்னர் வந்த ஒரு அலை சற்று அதிகமாக படகை சறுக்க வைத்து காயலினுள் கொண்டு சென்று விட்டது. இப்பொழுது அன்னைமரி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே காயலில் நின்று கொண்டிருந்த விசைப்படகுகள் அத்தனையும் அன்னைமரி விசைப்படகை பின்தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருந்தன. அரசு அதிவேக விசைப்படகும் கூடவே பின்தொடர்ந்து வந்தது. அழியின் 2 பக்கங்களிலும் போடப்பட்ட கற்களில் நின்ற பெருங்கூட்டத்தினர் துறைமுகத்தை நோக்கி ஓடியும் நடந்தும் வந்தார்கள். இப்பொழுது சேசெடுமையால் நன்றாக பேச முடிந்தது. மீண்டும் அமல்ராஜின் செல்போன் அலறத் துவங்கியது. ஏற்கனவே 3 முறை அலறி ஓய்ந்த அதே எண். இப்பொழுது அதை எடுத்து பேசினார். அது தமிழ்நாட்டில் உள்ள சேசெடுமையின் வீட்டிலிருந்து வந்த அழைப்பு. சமுத்ரா கேப்டன், உங்கள் கணவரை காப்பாற்றிட்டோம், பயப்படாதீங்க என்று பல முறை வீட்டில் சொல்லியும் நம்பாததால் அமல்ராஜின் செல்போன் எண்ணை சேசெடுமையின் மனைவியிடம் கொடுத்து பேசச் சொன்னார் சமுத்ரா கேப்டன். ஹலோ, யார் பேசுறது என்று அமல்ராஜ் கேட்க கொஞ்சம் தழுதழுத்த குரலில், நான் சேசெடுமைக பெஞ்சாதி பேசுதேன் என்றார். உடனே அமல்ராஜ் புரிந்து கொண்டு, பிரச்சனை ஒன்றும் இல்லைக்கா, கவலைப்படாதீங்க, அவர் நல்ல உடல் நலத்தோடு தான் இருக்கார் என்று பதில் கூறினார். அவரோ, என் புருஷங்கிட்ட போன கொடுங்க என்று சொல்ல செல்போனை சேசெடுமையிடம் கொடுக்க சேசெடுமை பேசியது தான் அமல்ராஜிற்கு கேட்டது. கரையாத, எனக்கு ஒன்றும் இல்லை, கரைச்சையை நிறுத்து, நான் நல்லா தான் இருக்கேன், சரி உடனே ஊருக்கு கிளம்பு வாரேன். அப்படியா, ஃபோனை அவர்கிட்ட கொடுக்குதேன் என்று சொல்லி செல்போன் தொடர்பை துண்டிக்காமல் கேப்டனிடம் கொடுத்துவிட்டு தன் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீரை துடைத்து கொண்டார். ஹலோ, சொல்லுங்க அக்கா என்று அமல்ராஜ் பேச மறுமுனையில், என் புருஷனை உயிரோடு தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்பா என்று வார்த்தைகள் முடிவதற்குள் தேம்பி தேம்பி அழுது தொடர்ந்து பேச முடியாமல் செல்போன் தொடர்பு துண்டித்து போனது. இதனை கேட்ட அமல்ராஜின் உடல் சிலிர்த்தது. கண்கள் கலங்கி மகிழ்ச்சி கண்ணீரை சொரிந்தன. படகை துறைமுக பாலத்தில் கட்டினார்கள். 2 போலீசார் சேசெடுமையை அழைத்து போக படகின் அருகில் வந்தார்கள். கூடவே இவர்களின் மீன்களை ஏலமிடும் தரகரும் வந்தார். அவர் அமல்ராஜிடம், வேறொன்றுமில்லை, சேசெடுமை கடலிலே விழுந்து தவறிய விவரம் அரசு மத்தியில் தெரியப்படுத்தியதால் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ஒரு வாக்குமூலம் வாங்கி பின்னர் உடலை பரிசோதித்து விட்டு வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் என்பதை மலையாளத்தில் கூறினார். சேசெடுமையை போலீஸ் ஜீப்பில் ஏற்றி
மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஜீப்பை நோக்கி நடந்தார்கள். மக்கள் கூட்டம் சேசெடுமையை பார்க்க முட்டி மோதிக்கொண்டு நின்றனர். சேசெடுமைக்கு கொஞ்சம் நாணமாகவே இருந்தது. சமுத்திரா படகிலிருந்து ஒருவர் சேசெடுமையின் துணிப்பையை எடுத்து வர தரகரும் அவர்களுடன் போலீஸ் ஜீப்பில் உடன் சென்றார். அன்னைமரி விசைப்படகில் இருந்த அத்தனை பேருடைய முகங்களிலும் மகிழ்ச்சியால் மலர்ந்திருந்தன. கேப்டன் அமல்ராஜின் மனத்திரையிலே சேசெடுமையின் மனைவி கடைசியாக விம்மி விம்மி அழுது சொன்ன வார்த்தை வந்து சென்றன. என் புருஷனை உயிரோட தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்பா. அமல்ராஜ் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது மரணத்தின் விளிம்பில் இருந்தவரை காப்பாற்றி மீண்டும் பூமியிலே வாழ வைத்த மகிழ்ச்சி. மனைவிக்கு கணவனை திரும்ப கொடுத்து விதவை கோலத்திலிருந்து தப்ப வைத்த மகிழ்ச்சி. பிள்ளைகள் அப்பா என்று மீண்டும் பாசமாக அழைக்க வைத்த மகிழ்ச்சி. ஒரு குடும்பத்தில் அணைந்து போன ஒளியை ஏற்றி வைத்த பெரு மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியில் இறைவனுக்கு நன்றி கூறி யார்டை நோக்கி படகை ஓட்டினார் அமல்ராஜ். நன்றி. இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாள் அனைத்து மலையாள நாளேடுகளிலும் இது செய்தியாக வெளிவந்தது.